நீங்க கடந்த 20 வருடங்களா எந்த ஒரு விபத்தும் இல்லாம ரொம்ப சிறப்பா வண்டி ஓட்டுபவரா? உங்கள ஒரு பெர்ஃபெக்ட் டிரைவர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படியானால் சாலையில உள்ள மிக ஆபத்தான நபர்கள்ல நீங்களும் ஒருவர்னு ஒரு புத்தகம் சொல்லுது. ஆமா, இது கேட்க கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். அதாவது வழக்கமா நம்ம ஒரு மெடிக்கல் செக்கப் பத்தி பேசும்போது அங்க ஒரு தெளிவான எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு எக்ஸ்ரே எடுத்தால் எலும்பு முறிவு எங்க இருக்குன்னு டாக்டர் ஈஸியா காட்டிடுவார். அது ரொம்ப வெளிப்படையானது. கரெக்ட். ஆனா நாம தினமும் பயணிக்கிற சாலைகளுக்கும் அங்க நடக்கிற விபத்துகளுக்கும் பின்னாடி உள்ள உளவியலை ஆராயத் தொடங்குனா அந்த எக்ஸ்ரே மிஷினே உடைஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். உண்மைதான். விபத்துகள் ஏன் நடக்குதுன்னு கேட்டாலே மோசமான சாலைகள் இல்லனா விதிகள் சுத்தமா தெரியாதவங்க பண்ற தப்புன்னு தான் நம்ம உடனே முத்திரை குத்திடுறோம். ஆனா உண்மை அது கிடையாது. இன்னைக்கு நாம சையத் அப்துல் ஹக்கீம் எழுதிய ஹர் கர் சே ஏக் சைனிக் அப்படிங்கிற புத்தகத்தோட 4வது அத்தியாயமான இட் இஸ் நாட் ஜஸ்ட் தி ரோட் பகுதியை தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம மிஷன் ரொம்ப தெளிவானது. விதிகள் எல்லாமே அத்துப்படியா தெரிஞ்ச பல வருஷ அனுபவம் உள்ள நல்ல ஓட்டுநர்கள் ஏன் மிகப்பெரிய தவறுகளை செய்யறாங்க? நம்ம அறிவுக்கும் ஸ்டியரிங்க பிடிச்சிருக்க நம்ம கைகள் செய்யற பழக்கத்துக்கும் உள்ள அந்த ஆபத்தான இடைவெளி என்ன? உங்களை அறியாமலேயே நீங்க ரோட்ல தினமும் செய்யற தவறுகளை இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாத்தீங்கன்னா, இந்த ஆழமான அலசல் ரொம்பவே அவசியமானது. ஏன்னா விதிகளே தெரியாத புதுசா வண்டி ஓட்டுறவங்களை விட எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்க தான் சாலையில அதிக ஆபத்தானவங்க அப்படிங்கிற ஒரு பெரிய முரண்பாடு இங்க இருக்கு. இதுதான் இந்த புத்தகத்தோட மையக்கருத்து. ஒரு நிமிஷம், இதை நான் கொஞ்சம் சேலஞ்ச் பண்ண விரும்புறேன். அதாவது 20 வருஷமா நான் ரொம்ப சேஃபா வண்டி ஓட்டுறேன் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஆபத்தாக முடியும்? 30 நாளா வண்டி ஓட்ட பழகினவரை விட 20 வருஷமா ஓட்டுறவர் செய்யற தவறுகள் கம்மி தானே? அது ஒரு அருமையான கேள்வி. ஆனா அந்த 20 வருட அனுபவம் அப்படிங்கிறது பல நேரங்கள்ல பாதுகாப்பான பழக்கம் கிடையாது. அது வெறும் தண்டிக்கப்படாத கவனக்குறைவு, அதாவது அன்பனிஷ்ட் கேர்லெஸ்னஸ். அன்பனிஷ்ட் கேர்லெஸ்னஸ், இதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ நீங்க 20 வருஷமா ஒரு குறிப்பிட்ட வழியில தினமும் ஆபீஸ்க்கு போறீங்கன்னு வைப்போம். சில நாட்கள் நீங்க சிக்னலை கவனிக்காம கடந்திருக்கலாம், இல்ல சில நாட்கள் ஃபோன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டியிருக்கலாம். ஆமா, நிறைய பேர் அப்படி பண்றது வழக்கம்தான். அப்போதெல்லாம் எந்த விபத்தும் நடந்திருக்காது. அதனால உங்க மூளை என்ன நினைக்கும் தெரியுமா? ஓஹோ, ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டினாலும் தப்பில்ல, அது பாதுகாப்பானது தான்னு ஒரு தவறான டேட்டாவை பதிவு பண்ணிக்குது. இந்த அன்பனிஷ்ட் கேர்லெஸ்னஸ் தான் உங்களுக்கு ஒரு போலியான தன்னம்பிக்கையை கொடுத்துடுது. ஓ, லெட்ஸ் அன்பேக் திஸ். அதாவது நான் பல வருஷமா தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனா அதிர்ஷ்டவசமா இதுவரை எந்த விபத்தும் நடக்கல. அதை நான் என் திறமைன்னு தப்பா புரிஞ்சுக்கிறேன், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. சரியா சொல்லப்போனா உங்க மூளை அதை ஒரு ஆட்டோமேட்டிக் ஹேபிட்டா மாத்திடுது. இப்ப வண்டி ஓட்டும்போது உங்க ஃபோன் அடிக்குதுன்னு வைங்க. இது ஆபத்துன்னு உங்க மூளையோட அறிவு பகுதி சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே உங்க கைகள் பழக்க தோஷத்துல அந்த போனை எடுத்துடும். ஏன்னா அந்த பழக்கம் பல வருஷமா நம்ம நரம்புகள்ல ஊறி போயிருக்கு, கரெக்டா? ஆமாம். இது வெறும் 2 செகண்ட் தானே, சிக்னலை பார்த்துக்கிட்டே பேசிடலாம்னு நினைப்பாங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா? நீங்க 60 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த 2 செகண்ட் கவனச்சிதறல்ல உங்க வண்டி சுமார் 33 மீட்டர் தூரத்தை கடந்துடுது. மை காட், 33 மீட்டரா? ஜஸ்ட் இன் 2 செகண்ட்ஸ். இதை நம்ம கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். 33 மீட்டருங்கிறது கிட்டத்தட்ட 3 பஸ்ஸோட நீளம். ஆமா, அது அப்படியே கண்மூடித்தனமா கடக்குறீங்க. அறியாமலேயே கண்களை மூடிக்கிட்டு ஒரு குருடனா 33 மீட்டர் தூரம் நீங்க வண்டியை ஓட்டியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த தூரத்துக்குள்ள ஒரு குழந்தை திடீர்னு சாலையின் குறுக்கே வரலாம், இல்ல உங்களுக்கு முன்னாடி போற வண்டி திடீர்னு பிரேக் போடலாம். கரெக்ட். அது நாம இருட்டுல நடக்கிறது போலதான். ஆமா, நம்ம சொந்த வீட்டு ஹால்ல 100 முறை இருட்டுல நடந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அங்க ஒரு குழியோ இல்ல குழந்தையோட பொம்மையோ கிடக்கவே கிடையாதுன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது, இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த 2 வினாடிகள்ல சாலை என்ன வேண்டுமானாலும் மாறலாம். இங்க பலர் சொல்ற ஒரு வாதம் என்னன்னா, நான் தான் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ப்ளூடூத் பயன்படுத்தி பேசுறேனே, என் 2 கைகளும் ஸ்டியரிங்ல தானே இருக்கு, என் கண்கள் ரோட்ல தானே இருக்கு அப்படிங்கிறது தான். ஓ, அந்த மல்டி டாஸ்கிங் மித். ஆனா வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறதுங்கிறது வெறும் கைகளோட வேலை கிடையாது. அது ஒரு விஷுவல் ஸ்பேஷியல் டாஸ்க். உங்க மூளையோட கவனம் அந்த ஃபோன் உரையாடல்ல ஆழமா இருக்கும்போது உங்க கண்கள் ரோட்டை பார்த்தாலும் மூளை அதை உள்வாங்காது. அத இன் அட்டென்ஷன் பிளைண்ட்னஸ்னு சொல்வாங்க, இல்லையா? கரெக்ட். அதாவது ரெட் சிக்னல் உங்க கண்களுக்கு தெரியும், ஆனா மூளை அதை ப்ராசஸ் செய்யாது. வாவ்! அப்படி என்றால் நமது கண்கள் கேமரா லென்ஸ் போல இயங்கினாலும் அதை பதிவு செய்யும் ஹார்ட் டிஸ்க் வேற எங்கேயோ பிஸியா இருக்குன்னு சொல்றீங்க. சரி, இந்த 20 வருட அனுபவம் இப்படி நம்ம மூளைய ஆட்டோ பைலட் மோடுக்கு கொண்டு போகுதுன்னா
நாம தினமும் பயணிக்கிற பழகிய சாலை எப்படி நம்ம மூளையை ஏமாத்துது? தினமும் ஒரே ரோட்ல போனா மூளை மொத்தமா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுமா என்ன? ஒரு வகையில அதுதான் நடக்குது. மனித மூளை எப்போதுமே எனர்ஜியை மிச்சப்படுத்த நினைக்கும் ஒரு உறுப்பு. நம்ம தினமும் ஆபீஸ்க்கோ இல்ல வீட்டுக்கோ ஒரே வழியில 1000 தடவை போகும்போது ஒவ்வொரு முறையும் அந்த சாலைய புதுசா கவனிக்கிறது மூளைக்கு அதிக வேலை. அதனால மூளை ஷார்ட்கட் தேடுது. சரியா சொன்னீங்க. அதனால மூளை என்ன செய்யும்னா, அந்த சாலையோட மேப்ப தன் நினைவுகள்ல ஆழமா பதிவு பண்ணிக்கும். ஒரு கட்டத்துல நீங்க ரோட்ட பார்த்து ஓட்டுறது கிடையாது. உங்க மூளைக்குள்ள ஏற்கனவே பதிவாகி இருக்க பழைய நினைவுகளை வச்சு வண்டிய ஓட்டத் தொடங்குறீங்க. ஸோ வாட் டஸ் திஸ் ஆல் மீன் இன் ரியல் லைஃப்? இது இப்போ நாம தினமும் பயன்படுத்துற லேப்டாப் கீபோர்டில் பார்க்காமலேயே கடகடன்னு டைப் செய்யறது போலவா? நான் கீபோர்டை பார்க்கறதே இல்லை, ஆனால் என் விரல்களுக்கு தெரியும் எங்க இருக்கு, என்டர் எங்க இருக்குன்னு. இதை மோட்டார் மெமரின்னு சொல்லுவோம் இல்லையா? அருமையான ஒரு உதாரணம். ஆமா, அது முழுமையா மோட்டார் மெமரி தான். ஆனா லேப்டாப்ல அப்படி டைப் செய்யும்போது உங்க விரல் தவறான பட்டனை அழுத்துனா என்ன ஆகும்? ஸ்க்ரீன்ல ஒரு எழுத்துப்பிழை வரும், ஒரு டைப்போ நடக்கும். ஆமா, உங்க மூளை அத உடனே கவனிச்சு பேக்ஸ்பேஸ் அழுத்தி திருத்திக்கும். ஆனா சாலையில அந்த மோட்டார் மெமரிய மட்டும் வச்சு ஓட்டினா அங்க நடக்கிற டைப்போக்கு பேக்ஸ்பேஸ் கிடையாது, உயிரிழப்பு தான் வரும். ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க தெரு முனையில ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இல்லனா ஒரு பெரிய கல் கிடக்கிறது உங்களுக்கு அத்துப்படி. நீங்க அந்த இடத்துக்கு வந்ததும் மூளை சொல்லாமலேயே உங்க கால்கள் ஆட்டோமேட்டிக்கா பிரேக் போடும். ஆமா, நான் தினமும் இதை செய்றேன். என் ஏரியா ரோட்ல எங்க குழிகள் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்கதான் சிக்கலே. உங்களுக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு பின்னாடி வர ஒரு புதிய ஓட்டுநருக்கு அந்த கல் அங்க இருக்கிறது தெரியாது. அவர் உங்க வண்டியை தான் கவனிச்சு வருவார். ஓஹோ, நீங்க நேர்கோட்டுல சீரா போறீங்கன்னு அவர் நம்புவாரு. எக்ஸாக்ட்லி. நீங்க உங்க பழக்க தோஷத்துல திடீர்னு பிரேக் அடிச்சா அவரு உங்க மேல மோதிடுவார். உங்களுடைய அந்த பழக்கமும் நினைவாற்றலும் எப்படி பின்னாடி வரவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா மாறுதுன்னு பாருங்க. பழக்கம் உங்களுக்கு வண்டியை இயக்கும் வேகத்தை கொடுக்குமே தவிர ரோட்டின் மீதுள்ள கவனத்தை கொடுக்காது. This is a massive aha moment. நாம கவனமா ஓட்டுறோம்னு நினைச்சு செய்யற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு விபத்தை உருவாக்குது. சரி, நம்ம மூளை பழகிய சாலையை அலட்சியப்படுத்துதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சில நேரங்கள்ல நம்ம முழு சுயநினைவோக சில தவறுகளை செய்றோம் இல்லையா? ஒரு சின்ன எக்ஸ்கியூஸை நாமே உருவாக்கிக்குவோம். இந்த ஒரு முறை மட்டும் அப்படிங்கிற அந்த ஜஸ்ட் திஸ் ஒன்ஸ் மனநிலை. இத பத்தி புத்தகம் என்ன சொல்லுது? இந்த ஜஸ்ட் திஸ் ஒன்ஸ் அப்படிங்கிறது மனித உளவியல்ல உள்ள மிகப்பெரிய மாயா. பக்கத்து தெருவுக்கு தானே போறோம், 2 நிமிஷத்துல வந்துடுவேன், இதுக்கு எதுக்கு ஹெல்மெட்னு நினைச்சு ஹெல்மெட் அணியாம வண்டி எடுப்பது. ஆமா, நிறைய பேர் இதை கேஷுவலா செய்வாங்க. அந்த ஒரு முறை நீங்க பத்திரமா போய் திரும்பி வந்துட்டா உங்க மூளை அத ஒரு சேஃப் டேட்டாவை பதிவு செஞ்சிடுது. ஹெல்மெட் போடாம போனாலும் ஒன்னும் ஆகவில்லை அப்படிங்கிற அந்த டேட்டா காலப்போக்குல ஒரு நிரந்தர பழக்கமா மாறிடும். இததான் நார்மலைசேஷன் ஆஃப் டீவியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு தப்ப தொடர்ந்து செஞ்சு எதுவும் நடக்காததால அந்த தப்பே சரின்னு மூளை நம்ப தொடங்கிடும். I know what our listeners are thinking right now. நான் காலியான ரோட்ல வேகமா போவேன், ஆனா கூட்டமான ரோட்ல கவனமா தான் ஓட்டுவேன்னு பலரும் சொல்லுவாங்க. அந்த வேகத்தின் உளவியலும் இது போலதானே? காலியான சாலையில 80 கிலோமீட்டர் வேகத்துல செல்வது நம்முடைய உரிமை போல நம்ம நினைக்கிறோம். ரோடு காலியா தானே இருக்கு, நான் ஏன் மெதுவா போகணும்னு? தர்க்க ரீதியா பார்த்தால் வண்டியோட வேகத்தை கட்டுப்படுத்தும் பிரேக் உங்க கால்கள்ல தான் இருக்கு. நீங்க நினைத்தால் அதை 40 கிலோமீட்டர்லயும் ஓட்ட முடியும். உதாரணத்துக்கு, அதே 80 கிலோமீட்டர் வேகத்துல காலியான ரோட்ல போகும்போது முன்னாடி ஒரு சிக்னல் விழுது இல்ல அங்க போலீஸ் நிற்பதை நீங்க பாக்குறீங்கன்னு வைப்போம். நீங்க உடனடியா வண்டிய பிரேக் போட்டு நிறுத்துவீங்க இல்லையா? கண்டிப்பா. போலீஸை பார்த்தா வண்டி தானாவே ஸ்லோ ஆயிடும். அது எதை காட்டுது? உங்க கைகளிலும் கால்களிலும் வண்டியை முழுமையாக கட்டுப்படுத்தும் திறன் இருக்கு அப்படிங்கறத தான் காட்டுது. ஆனா அந்த திறனை நீங்க எப்ப பயன்படுத்துறீங்க? அபராதம் கட்ட வேண்டும் அப்படிங்கிற பயம் வரும்போது மட்டும்தான். உண்மைதான், யாரும் நம்ம கேட்க மாட்டாருன்னு தோணும்போது நம்ம ஈகோ வேலை செய்யுது. எக்ஸாக்ட்லி. யாருமே கேட்க மாட்டாங்கன்ற எண்ணம் வரும்போது உங்க ஈகோ அந்த வேகத்தை நியாயப்படுத்துது. அதே போலதான் ஹார்னை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறது. முன்னாடி போறவரை மிரட்டுறதுக்காகவே தொடர்ந்து ஹாரன் அடிக்கிறது, பின்னாடி கண்ணாடிய பார்க்காமலே சட்டுன்னு வண்டிய திருப்புவது, இதெல்லாம் சின்ன சிறு மீறல்கள்னு நாம நினைக்கிறோம். If we connect this to the bigger picture, இந்த சின்ன சின்ன மீறல்கள், இந்த ஒரு முறை மட்டும் அப்படிங்கிற சலுகை தான் பல உயிர்களை பழிகொண்ட மிகப்பெரிய விபத்துகளோட தொடக்கப்புள்ளியா இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஓகே, இதுவரை நம்ம பழக்கங்கள் நம்ம மனநிலை எப்படி நம்ம ஏமாத்துதுன்னு பார்த்தோம். பட் வாட் அபவுட் பிசிக்கல் ஃபெட்டிக்? நம்ம சொந்த உடல் சோர்வு எப்படி நம்மை மீறி ஆபத்து உருவாக்குது? முக்கியமா அந்த அதிகாலை 4 மணி பயணங்கள்,
நிறைய பேர் டிராஃபிக் இருக்காது, வெயில் இருக்காது, அமைதியான பயணம்னு காலை 4 மணிக்கு தான் வண்டி எடுப்பாங்க. அதிலும் நம்மவர்கள் காஃபியை குடிச்சிட்டு ஓட்டினால் தூக்கம் வராதுன்னு நம்புறாங்க. ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். இது உண்மையா? இது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை. மனித உடலுக்குன்னு ஒரு பயாலாஜிக்கல் விண்டோ இருக்கு. சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான அந்த நேரம் மனித உடலோட வெப்பநிலை குறைஞ்சு மெலட்டோனின் அப்படிங்கிற தூக்கத்துக்கான ஹார்மோன் உச்சத்துல இருக்கும் நேரம். உடல் தன்னியல்பாகவே மிக கடுமையான தூக்கத்தை கோரும் நேரம் அது. அப்ப காஃபி குடிக்கிறது ஹெல்ப் பண்ணாதா? நீங்க எவ்வளவுதான் காஃபி குடித்தாலும் காஃபி உங்க மூளையில உள்ள தூக்க உணர்வுகளை சிறிது நேரம் மறைச்சு வைக்குமே தவிர உடலோட சோர்வை நீக்காது. அந்த நேரத்துல உங்களை அறியாமலேயே ஒரு ஆபத்தான விஷயம் நடக்கும். அதத்தான் மைக்ரோ ஸ்லீப்னு சொல்றாங்க. Here is where it gets really interesting. மைக்ரோ ஸ்லீப் என்றால் என்ன? அதாவது நாம தூங்குறது நமக்கே தெரியாதா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. மைக்ரோ ஸ்லீப் அப்படிங்கிறது வெறும் 1 முதல் 4 வினாடிகள் வரை மூளை தானாகவே ஷட் டவுன் ஆகும் நிலை. கண்கள் திறந்தே இருக்கும், ஆனா மூளை எதையும் ப்ராசஸ் செய்யாது. நீங்க விழித்திருக்கீங்கன்னு தான் நீங்க நடப்பீங்க. மை காட், இது ரொம்ப ஆபத்தாச்சே. ஆமா, அந்த 3 அல்லது 4 வினாடிகள்ல 100 கிலோமீட்டர் வேகத்துல போற உங்க வண்டி 100 மீட்டருக்கும் மேல கடந்துடும். நீங்க 100 மீட்டர் தூரம் ஒரு டிரைவரே இல்லாம அந்த வண்டியை சாலையில விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இது பயங்கரமா இருக்கு. இதோட சேர்த்து இப்ப நம்ம பெருமையா பேசுற அந்த நவீன தொழில்நுட்பங்களும் எப்படி ஒரு போலி நம்பிக்கையை தருதுன்னு புத்தகம் சொல்லுது. நான் க்ரூஸ் கண்ட்ரோல் மற்றும் லேன் அசிஸ்ட் பத்தி சொல்றேன். அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் நிஜமாவே சிறந்த வசதிகள் தான். ஆனா ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். வண்டி ஓட்டும்போது நம்ம கைகளும் கால்களும் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாதான் மூளை விழிப்போட இருக்கும். அதாவது பாடி ஆக்ஷன்ல இருக்கணும். கரெக்ட். அதிகாலை நேரத்துல உடல் சோர்வா இருக்கும்போது நீங்க க்ரூஸ் கண்ட்ரோலை ஆன் செய்து விட்டால் உங்க உடலுக்கு வேலை இல்லாம போகுது. உடல் முழுவதுமா ரிலாக்ஸ் ஆயிடுது. கைகளுக்கும் கால்களுக்கும் வேலை இல்லாததால் மூளை ஓகே ஓய்வெடுக்கும் நேரம் வந்துடுச்சுன்னு நினைச்சு மிக எளிதா மைக்ரோஸ்லிப் நிலைக்கு போயிடுது. வாவ். அப்படியென்றால் தொழில்நுட்பம் நமக்கு வசதியை கொடுத்தாலும் அது நம்முடைய பொறுப்பை தன்னிடம் எடுத்துக்கிட்டு போலியான நம்பிக்கையை தருது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ உங்களுக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில ஒரு லாரி டிரைவர் வந்து கொண்டிருக்கான்னு வைப்போம். அவர் இரவு முழுவதும் வண்டி ஓட்டிய சோர்வுல இருக்கலாம். உங்க வண்டியோட டெயில் லைட்டை பார்த்து முன்னாடி போற கார் டிரைவர் மிகச்சீரா விழிப்போடு தான் வண்டி ஓட்டுறாருன்னு அவர் நம்பி வருவா. ஆமா, அவர் உங்க மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறார். நீங்க திடீர்னு இந்த மைக்ரோ ஸ்லீப்ல போய் வண்டி தறிகட்டு ஓடி பிரேக் அடித்தா அதோட முழு பாதிப்பும் உங்க மேல மட்டும் இல்ல, எந்த தவறுமே செய்யாம உங்களுக்கு பின்னாடி தன் குடும்பத்துக்காக உழைக்க வந்து அந்த லாரி டிரைவர் மேலேயும் விழும். 100% உண்மை. உங்க உடலோட சோர்வு சாலையில போற பலரோட உயிரோட விளையாடுது. சாலைக்கு உங்களோட உடல் சோர்வோ தூக்கமோ தெரியாது. அது உங்க வண்டியோட வேகத்தையும் அந்த நொடியில நடக்கிற நிகழ்வையும் கணக்குல எடுத்துக்கும். இவ்ளோ ஆபத்துகள் இருக்கு. தினமும் நியூஸ்ல விபத்துகளை பார்க்கறோம், சிசிடிவி காட்சிகளை பார்த்து அதிர்ச்சி ஆகுறோம். ஆனாலும் அடுத்த நாள் காலையில நாம ஏன் அதே போல வண்டி எடுத்துக்கிட்டு அதே தவறுகளை செய்றோம்? விபத்துகளை பார்த்து பரிதாபப்படுற நாம ஏன் மாறுவதே இல்ல? If seeing horrific videos doesn't rewire our brain, what will? This raises a very important question. ஏன் நாம மாறுறதில்ல? ஏன்னா மனித மூளை 2 வெவ்வேறு விஷயங்களை வெவ்வேறு பகுதிகள்ல செயல்படுத்துது. ஒரு சிசிடிவி விபத்து வீடியோவை பார்த்து துக்கப்படுறது, பரிதாபப்படுறது எல்லாமே மூளையோட உணர்ச்சி பகுதியில நடக்குது. இமோஷனல் பிரெயின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ வண்டி ஓட்டுறது? ஆனா வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது மூளையோட பழக்க பகுதியான பேசல் கேங்லியால நடக்குது. ஹேபிட் பிரெயின்னு சொல்றது. இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று பேசுறதே இல்ல. வெயிட், why don't they mix? நான் ஒரு கோரமான விபத்தை பார்க்கறேன்னா என் மூளை ஆட்டோமேட்டிக்கா நாளைக்கு வண்டி ஓட்டும்போது கவனமா ஓட்டுன்னு என் கைகளுக்கு சிக்னல் அனுப்பாதா? அனுப்பாது. ஏன்னா உணர்ச்சிகள் போகக்கூடியவ. ஆனா பழக்கங்கள் நரம்புகள்ல ஆழமா பதிந்த பௌதிக பாதைகள், அதாவது பிசிக்கல் நியூரல் பாத்வேஸ். ஒரு உணர்ச்சிபூர்வமான அதிர்ச்சி உங்க பல வருட பழக்கத்தை ஒரே இரவுல மாற்றிவிடாது. அதற்கு தொடர்ச்சியான சுய நினைவுடனான பயிற்சி தேவை. அது மட்டும் இல்லாம எனக்கு இது நடக்காதுன்ற ஒரு எண்ணமும் இருக்குமே. ஆமா, இந்த விபத்து எனக்கு நடக்காது, வேற யாருக்கும் நடந்தது அப்படிங்கிற ஒரு கொடூரமான தற்காப்பு சிந்தனையும் மூளையில இருக்கு. அப்படியென்றால் ஒரு நாளுக்கு 86,400 வினாடிகள் இருக்கு. ஒரு 10 ரூபாய் பணத்தையோ அல்லது ஒரு அரை மணி நேரத்தையோ வீணாக்க நாம எவ்வளவு யோசிக்கிறோம். ஐயோ, நேரம் வீணாகுதேன்னு பதறோம்.
ஆனா சாலையில அந்த ஒரு வினாடிய எந்த கவனமும் இன்றி மிக அலட்சியமா கடந்து போறோம். ரொம்ப ஆழமான உண்மை இது. ஒரு முறை கடந்த வினாடியை எந்த கோடீஸ்வரனாலும் திருப்பி பெற முடியாது. அந்த ஒரு செகண்ட் கவனக்குறைவு பல குடும்பங்களோட பல வருட கனவுகளை சிதைச்சிடுது. இத மாற்றுவதற்கு இந்த புத்தகம் என்னதான் தீர்வாக சொல்லுது? சையத் அப்துல் ஹக்கீம் ஒரு மிக ஆழமான விஷயத்த முன்வைக்கிறார். அதுதான் அடையாளம், அதாவது ஐடென்டிட்டி. சட்டம் மீறுபவருக்கும் உயிரை காப்பவருக்கும் உள்ள வித்தியாசம் அறிவுல இல்ல, அவங்க தேர்ந்தெடுக்கும் அடையாளத்துல இருக்குன்னு சொல்றார். அடையாளத்துல இருக்கா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்போ நீங்க போலீஸுக்கு பயந்து ஹெல்மெட் போட்டால் உங்க மூளை அத ஒரு சுமையாவே பார்க்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த விதியே மீறத் தோணும். ஏன்னா அங்க நீங்க சட்டம் மீறாதவர் அப்படிங்கிற அடையாளத்தை மட்டும்தான் வச்சிருக்கீங்க. ஓ, அதாவது லா பிரேக்கர் அப்படிங்கிற ஃப்ரேம்ல இருந்து தப்பிக்க பார்க்கறோம். கரெக்ட். ஆனா உங்க குடும்பத்துக்காகவும் உங்களுக்கு பின்னாடி வர்ற சக மனிதனின் உயிருக்காகவும் நீங்க விதிய மதித்தால் நீங்க ஒரு உயிர் காப்பவர் அப்படிங்கிற அடையாளத்தை எடுக்கிறீங்க. ஒரு லைஃப் சேவர். அந்த அடையாளம் உங்க மூளையோட பழக்கப்பகுதியை நிரந்தரமா மாற்றி அமைக்கும். வாட் அ ப்ரொஃபவுண்ட் தாட்! நான் விதிகளை மதிப்பவன்னு நினைக்கிறத விட நான் உயிர்களை காப்பவன்னு நினைக்கும்போது நம்ம மொத்த அப்ரோச்சும் மாறிடுது. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நம்ம பார்த்ததுலேருந்து நம்ம கத்துக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான். ஆமா, பிரச்சனை அந்த தார்ச்சாலையில இல்ல, நாம அந்த சாலையை அணுகுற விதத்துல தான் இருக்கு. 20 வருட அனுபவம் தரும் போலி நம்பிக்கை, 33 மீட்டர் தூரம் நம்மை குருடனாக்கும் 2 வினாடி கவனக்குறைவு, பழகிய சாலையின் மாயை, இந்த ஒரு முறை மட்டும்தானேன்ற அலட்சியம் மற்றும் அதிகாலை நேரத்தின் உடலியல் சோர்வு, இவை அனைத்தையும் தாண்டி ஒரு லைஃப் சேவர் என்ற நம்முடைய பொறுப்புணர்வு மட்டுமே நம்மையும் நமக்கு முன்னாடி போறவங்களையும் காப்பாற்றும். கண்டிப்பா. நாம விபத்துகளை பார்த்து பரிதாபப்படுகிறோமே தவிர நம்முடைய சுய பழக்கங்களை ஒருபோதும் சுய பரிசோதனை செய்வதில்லை அப்படிங்கிற கசப்பான உண்மையை நாம இன்று உணர்ந்திருக்கிறோம். சாலையில நாம எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படிங்கிறத உணர்வுபூர்வமா கவனிச்சு மாற்றுவதற்கான நேரம் இது. முத்தாய்ப்பாக உங்களிடம் நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். உங்களின் பணப்பையை, உங்களின் நேரத்தை அவ்வளவு கவனமா பாதுகாக்கும் நீங்க ஏன் சாலையில உங்க உயிரை மட்டும் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல? நாளை காலையில உங்க வீட்டை விட்டு வண்டியை எடுக்கும்போது வண்டியோட ஸ்டியரிங் யார் கையில இருக்குன்னு உங்களையே ஒரு முறை கேட்டுக்கோங்க. உங்க முழு விழிப்புணர்வின் கையிலா, அல்லது உங்களுக்கே தெரியாம உங்களை இயந்திரம் போல இயக்குற உங்க 20 வருஷ பழைய பழக்கங்களின் கையிலா? சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.